ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலும் கூட மத்தேயு 10:1 இப்படி சொல்லுகிறது. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்பதாய் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தும்படியாகவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கும்படியான அதிகாரத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தார் என்பதாய் பார்க்கிறோம். இப்படி அதிகாரம் பெற்ற நாம் சுகர் என்பது ஒரு வியாதி போலவும் அநேகர் பயந்து டாக்டர்கள் சொல்வதை எல்லாம் கேட்பதை நாம் பார்க்கிறோம். அநேக பெரிய தேவ ஊழியர்கள் கூட இதில் அடங்கும். கேட்டால் அவர்கள் சொல்வது என்ன? உணவு பழக்க வழக்கம் பிரதர் என்கிறார்கள். மத்தேயு 15:11 இப்படி ஆண்டவர் சொல்லுகிறார். வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், நாம் சாப்பிடுகிற சாப்பாடு அது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்பதாய் ஆண்டவர் இங்கே சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் இந்த உலகில் இருந்த பொழுது லூக்கா 5:31 இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை என்பதாய் சொல்லியிருக்கிறார். பாவத்தினாலும் சாபத்தினாலும் நிச்சயம் நோய்கள் வரும், அது உண்மையே. மருத்துவர்கள் அவர்களுக்கு நிச்சயம் தேவை. நீதிமானுக்கு நோய் வந்தால், பரிசுத்தவானுக்கு நோய் வந்தால் அது சோதனையாகத்தான் வரும். நீதிமானாகிய யோபுக்கு சோதனை வந்த பொழுது, என் மாமிசம் பூச்சியினாலும் அடைப்பற்றின புழுதியினாலும் மூடப்பட்டிருக்கிறது, என் தோல் வெடித்து அருவருப்பாயிற்று என்று சொல்லுகிறார். ஆனால் யோபின் நோயை குணமாக்கினது யார் என்று பார்த்தால் தேவன். சுகர் வந்துவிட்டால் படபடன்னு இருக்குங்க பிரதர், திடீர் மயக்கம் வரும் பிரதர், பசி எடுக்கும் பிரதர், செக் பண்ணினா சுகர் 300 இருக்கும் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இது தீராத வியாதி பிரதர், டாக்டர் சொல்கிறார் சாப்பாடே சாப்பிட வேண்டாம் என்று சொல்லுகிறார் என்பதெல்லாம் சொல்வதாக நாம் பார்க்கிறோம். இந்த காரியங்களை நான் வேதாகமத்தில் தேடி பார்த்தால் என்னால் அவைகளை காண முடியவில்லை. ஆண்டவரிடம் கேட்டால் உனக்கு சுகர் நோய் என்று அறிவித்தவன் யார் என்று தான் கேட்டிருப்பார். ஆனால் வேதாகமத்தில் எழுதப்பட்ட காரியத்தை நாம் பார்க்கின்ற பொழுது உபாகமம் 8:3 இப்படி சொல்லுகிறது. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும் படிக்கும் நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார் என்பதாய் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மை சோதிக்கும்படியாக பசியினால் வருத்துகின்ற பொழுது நாம் எதற்காக நம்மை பசியினால் வருத்தினார் என்பதை நாம் மறந்து டாக்டரிடம் சென்று கரங்களை நீட்டி சுகர் வந்து விட்டது அல்லது எனக்கு வேறு நோய் வந்துவிட்டது என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். அது அல்ல. கர்த்தர் நம்மை ஏன் சிறுமைப்படுத்துகிறார்? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறது போல தேவனுடைய வார்த்தையை நாம் உட்கொள்ளுகின்ற பொழுது, தேவனுடைய வசனத்தை தியானிக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்மை விட்டு பறந்து போகும். இது நோய் அல்ல, இது நமக்கு வரும் சோதனை. சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக மாற வேண்டும்.